இன்று நாம் பேசப்போவது தேவ தீபாவளி பண்டிகையைப் பற்றி. இது இந்து மதத்தில் கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான விரத நாள். இது தீபாவளிக்குப் பிறகு 15 நாட்களுக்குப் பிறகு வரும் ஒரு பண்டிகை. கார்த்திகை மாத பூர்ணமி அன்று நடைபெறும். இது திரிபுராரி பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன் இது தேவ தீபாவளி என்று அழைக்கிறார்கள்? ஏனென்றால் இந்நாளில் தேவர்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா உள்ளிட்ட அனைவரும் கங்கை ஆற்றில் ஸ்நானம் செய்து தங்கள் வெற்றிகளை கொண்டாடுவதாக புராணங்கள் கூறுகின்றன. திரிபுராசுரன் என்ற அரக்கன் 3 புரிகளில் சிவன், விஷ்ணு, பிரம்மாவின் உருவங்களில் வாழ்ந்து உலகத்தை அழிக்க முயன்றான். சிவபெருமான் தனது பினாமாவில் அந்த 3 புரிகளையும் ஒரே அம்பில் சுட்டு அழித்தார். இந்த வெற்றியை தேவர்கள் கொண்டாடி ஆற்றில் நீராடி விளக்குகளை ஏற்றினர். அதனால்தான் இது தேவர்களுக்கான தீபாவளி. சீக்கியர்களுக்கும் ஜைனர்களுக்கும் இது சிறப்பு நாள், குரு நானக் ஜெயந்தி போன்றது. வாரணாசி, உத்தரப்பிரதேசத்தின் புனித நகரம், இந்த திருவிழாவின் மையம். முதலில் சூரிய உதயத்தின் போது கங்கை அல்லது புனித ஆற்றில் ஸ்நானம் செய்வது பாவங்களை நீக்கி புண்ணியம் தரும். பின்னர் சிவன் அல்லது விஷ்ணுவுக்கு சிறப்பு பூஜை செய்வார்கள். இரவில் வீடுகள், கோயில்கள் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். கங்கை நதிக்கரையில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. மாலை நேரத்தில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெறும்போது முழு நகரமும் ஒளியில் மிதக்கும். விரதம் இருந்து தானம் செய்வது முக்கியம். உணவு, உடை தானம் பலன் தரும். இது தீபாவளி கொண்டாட்டங்களின் நிறைவு நாளாக கருதப்படுகிறது. இதற்கு மற்றொரு பெயர் திரிபுரா பூர்ணிமா ஸ்நான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் நவம்பர் 5ஆம் தேதி அன்று இது கொண்டாடப்படுகிறது. தேவ தீபாவளி என்பது ஒளியின் பண்டிகை மட்டுமல்ல, அது அறிவு இருளை வெல்வதை, தெய்வீக சக்தி அசுர சக்தியை வெல்வதை மற்றும் பூமியும் தெய்வங்களும் இணையும் ஒரு புனித நாளை குறிக்கிறது. ஒவ்வொரு தீபமும் நம்முள் இருக்கும் ஒளியை நினைவூட்டட்டும். தேவ தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.